எப்பேற்பட்ட உத்தம சிகாமணி, யார் அந்த சாருக்கு ஓட்டு போடாதனால இப்ப மக்களுக்கு நல்ல சாவு வராதான். சைதாப்பேட்டை மக்கள் ஏன் எந்திரிச்சு, நான் கேக்குறேன், சைதாப்பேட்டையில அத்தனை மக்கள் அங்க ரோட்ல தானே மேடை போட்டு பேசுறாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் நான் வந்து கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டியோட இருக்கேன், என் மனைவியோட இருக்கேன். எல்லாரும் கல்யாணம்னா அவங்க மனைவி கூட தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருப்பாங்க. இது எதுக்கு சொல்றாருன்னு புரியுதா? சிஎம் குத்துறாராம். பாதிரியார் நான் வந்து பிரேயருக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஜெப கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு ஒரு 4 குழந்தைகளை, சிறு குழந்தைகளை கூட்டிட்டு போய் ஃபாதர்கள் பண்ற அநியாயம் இந்த பாதிரியார்கள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த பாதிரியார்களே இதை பத்தி வெளிப்படையா கொண்டு வராங்க. ஏன்னா இந்த பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்கறதுக்கு இது பண்றாங்களா. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த பெண்கள் அவங்க எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு. ஆனா அந்த செவுத்தை தாண்டி அவர் அதை மறந்துடணுங்கிறத அவங்க இது பண்றாங்க. 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் என்ன ஆச்சு? வருஷம் மாசம் ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் மெயின்டெனன்ஸ். அப்ப அத்தனை பேத்துக்கு என்னாச்சு? இப்போ ஒரு வருஷத்துக்கு எங்க போகுது? ஆனா நீங்க நெல்லு மூட்டைக்கு குடோனு 4 பக்கம் ஒத்தக்கல்லு சவுரை எழுப்பி மேல ஒரு ஹாஸ்பிட்டாஸை போட்டா குடோனு, அது கட்டுறதுக்கு நிதி லேது. அப்போ இது தேவையான விஷயமா? நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு சர்வே எடுத்து யாருக்கு கார் இல்லையோ எம்எல்ஏக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறா. பாவம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயாக்குறானா கொடுக்கலாம், ஏன்னா அவர்லாம் காரே இல்லாதவர். ஒரு புசியா இருந்தவர்கள் வந்து பேசுறாரு, இங்கெல்லாம் எதுவுமே அப்படிலாம் கிடையாது, யாருக்கு டெண்டர் விடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறாரு. அதுவே தெரியாம நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம ஏற்கனவே வந்து சைவம் வைணவம்னு பேசினவருக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து எந்த நிலைமைக்கு போவாரா அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து எல்லா மக்களுமே பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அவரு நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் பேசும் பொழுது முகமெல்லாம் வந்து வாடி போய், அது உமா ஆனந்த் தான் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த சகோதரி கிட்டையும் வந்து நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது போல இனிமேல் நான் பேசுவதற்கு அந்த வார்த்தை வருவதற்கே எனக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. இதை பத்தி நம்ம நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு அவர் மன்னிப்பு கேட்டது எப்படி இருக்கு? யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சுதான் தீரும். அதுல இருந்து நம்ம என்ன மித்த இது மாதிரி இங்க நம்மளோடதுல வந்து இந்த பாவ மன்னிப்பு இதுக்கெல்லாம் இதே கிடையாது. தப்பு செஞ்சீங்கன்னா அதுக்கான தண்டனை உண்டுதான் கண்டிப்பா. அது வந்து நீங்க தான் கடவுள் இல்லைன்னு வந்து பேசியிருக்கீங்க. நாங்க கடவுள் இருக்குன்னு நம்புறோம். நீ தப்பு செஞ்சீங்கன்னா அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகுன்றதை நாங்க நம்புறோம். இன்னொன்னு, இன்னைக்கு நாங்களாவது இந்த போல கோவப்பட்டு வந்து இந்த மாதிரி மீடியால எதனா பேசிடுறோம். எத்தனை பெண்கள் வந்து தினமும் வந்து காலையில குளிச்சுட்டு விபூதி வைக்காம பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ மக்கள் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல. இந்தியா முழுக்க இருக்காங்க, தமிழ்நாட்டுல. ஏன்னா நீங்க பேசுன தமிழ்நாட்டுல இருக்கவங்க தான் புரியும். அப்படி அந்த விபூதி வைக்கிறவங்களும் அந்த திருமண் வைக்கிறவங்க அதை எவ்வளவு ஒரு புனிதமா கருதுறவங்களுக்கு எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்படி பேசுறானுங்க இவங்களுக்கு. நம்ம ஓட்டு போட்ட தவிர என்னடா தப்பு பண்ணோம்? அதாவது ஒருத்தன் கத்தி அழுறான்ல, அவனை அடிக்கிற பாவத்தை விட அந்த வலியை வெளியே கூட சொல்ல முடியாம இருக்கிறவனை அடிக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் சொல்லுவாங்க, நீ வந்து எலியார வழியார அடிச்சா வழியார தெய்வம் கொள்ளும்னு. அப்படி இன்னைக்கு இந்த தமிழக மக்களை வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலுமே தாங்குவாங்க, என்ன வேணா கேவலமா பேசுறாங்கிறப்போ எத்தனை பேர் வந்து சொன்னாங்க. நான் பாக்குறப்போ நிறைய சிவனடியார்கள், நான் வந்து இந்த திருவாசகம் முற்றுதல் அந்த இதெல்லாம் போய் உட்காரப்ப சொல்லுவாங்க, என்னம்மா இப்படி பேசுறாங்களேம்மா, எங்களுக்குலாம் அதை பேசுறதுக்கு இது இல்லம்மா, ஆனா ஈசன் சும்மா விட மாட்டாருமா, கட்டாயம் இவங்கெல்லாம் அதுக்கான பலனை அனுபவிப்பாங்கம்மா, தண்டனை அனுபவிப்பாங்கம்மா, எங்க வைத்தறிச்செல்லாம் சும்மா விடாதுமா, எங்களுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. எங்களுக்கே அதை கேட்குறப்ப அவ்வளவு ஆதங்கமா இருந்துச்சு. எப்படி நீங்க வந்து ஒரு விபூதியையும் ஒரு அந்த அதை கைய வச்சு இப்படி காமிச்சு திருமணிடுறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது ஒவ்வொரு சீன் பை சீனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு 10 ரூபாய், இதுக்கு 5 ரூபாய் அப்படின்னு. அப்ப எப்படிப்பட்ட கேவலமான ஒரு கூட்டம் இவங்க, எப்படி கேவலமான பிறவிகள். முதல்ல நீங்க வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போறது அப்படிங்கிறதே ஒரு கேவலமான விஷயம். சரி, நீ அதை செய்யற, அதை போய் நீ எது கூட கம்பேர் பண்ற? அப்ப நீ எல்லாம் உனக்கு சாப்பாட்டுல தட்டுல சாப்பாட்டுக்கும் வேற ஒண்ணுக்கு வைக்கிறத கூட உங்களுக்கு எல்லாம் இப்ப வித்தியாசம் தெரியாது. அதுக்கப்புறம் கூட சொல்றேன் இருந்தாரு, ஈஸியா புரியறதுக்காக சொன்னேன் அப்படின்னு. அதான் சொல்றேன். அப்போ இவங்க வீட்டுல இவங்க பொண்டாட்டி புள்ள இவங்க மருமக இவங்க எல்லாம் உட்கார வச்சு இந்த வார்த்தையெல்லாம் பேசுவாங்களா? அப்போ எவ்வளவு இவங்களுக்கு வந்து தமிழக மக்கள்னா இலக்காரம், கேவலம். அதே அந்த கட்சி பெண்கள்னா அதை விட கேவலம். அப்ப நீங்க ஒரு சாமானியமா ஒரு கஷ்டப்படுற பொண்ணு போய், ஐயா எனக்கு உங்க தொகுதியில இருக்கேன், எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னா அந்த பெண்ணை நீங்க எப்படி பாப்பீங்க? அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது
இத்தனை பாவத்துக்கும் நீங்க வந்து பதில் சொல்லாம போயிருவீங்களா? அப்போ உங்களை வந்து கட்சியில இருந்து நீக்கிற மாதிரி சீன் போட்டாங்க திமுகல. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே தூக்கி எடுத்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்தாங்க, எலெக்ஷன் ஒர்க்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அன்னைக்கு பேசின திமிரு என்ன? இத்தனைக்கும் அந்த இதுல வந்து சொல்லுவாங்கல்ல, சில படத்துல அம்மன் படத்துல சொல்லுவாங்க, ஒரு தப்பு செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து வேணான்னு யாராவது ஒருத்தர் தடுப்பான், அதை மீறிதான் அவங்க செய்வாங்க. அது போல அந்த மேடையிலே ஒருத்தர் வந்து வேண்டான்னு சொல்றாரு, அதையும் சொல்றாரு இவரு. அவர் வந்து என்னைய வேணான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் எதிரில் இருக்கிறாங்கன்ட்டு என்ன ஆனந்தமா குதூகலமா கொண்டாடிக்கிட்டு பேசுனீங்கல்ல, அப்படியே கொப்புளிச்சு குதூகலம் கொப்புளிக்க பேசினாரு. இன்னைக்கு எப்படி பேசுறாரு? அப்படியே யாரையாவது நான் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, யார் மனசுக்கு நான் இனிமே அத்தனை மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த அந்த மன உளைச்சலை இது பண்ணிருப்பாரு. ஆமா, கோர்ட்ல கடுமையா வந்து அவரை வந்து இது பண்ணிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா இதுதான் கர்மா. எத்தனை பேரோட மனசுக்கு வலியை கொடுத்தீங்க நீங்க, எவ்வளவு பேர் வேதனைப்பட்டோம். எனக்கு அந்த வீடியோ கேட்டப்ப அவ்வளவு ஆத்திரமா இருந்துச்சு. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா? இவங்க இப்படிதான் இருப்பாங்களா? அப்ப என்ன கடவுள் கூட இவ்வளவு இழிவா பேசுறாங்க? இவங்களுக்கு இதே இன்னொரு இவங்க பேசுறதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு தைரியம். மதத்துக்கான வெற்றியா இல்ல பெண்களுக்கான வெற்றி? இது தர்மத்துக்கான வெற்றி, புரியுதா? நம்மளோட இதுக்கு வந்து இந்த மதம்னே சொல்லக்கூடாது, தர்மம். இங்க நாங்க உங்களை பத்தி எதுவுமே நாங்க பேசுறது இல்லையா? அப்பாவே நீ எவ்வளவு திட்டினாலும் உனக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த அப்பாவி மக்களை வந்து நீ அவ்வளவு பேரோட லட்சம் கோடிக்கணக்கான பேரோட நம்பிக்கை, அது அந்த நம்பிக்கையை இழிவுபடுத்தி நீ இப்படி கேவலமா பேசுறேன்னா அதுக்கான பலன் இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும் தானே. அப்ப அதுக்கான பலன் இன்னைக்கு நீ எவ்வளவு மன உளைச்சலாகி உடஞ்சு போய் அன்னைக்கு பேசின குதூகலம் என்ன, இன்னைக்கு பேசுறது என்ன? மன்னிச்சிருங்க, சகோதரிகிட்ட கூட கொண்டு பார்க்கும் பொழுதே பாவமா இல்ல, அவங்கள பாக்குறப்பே தெரியுது அவரோட முகத்துல இருந்து அந்த கண்ணெல்லாம் அப்படியே கருவலை விழுந்துதாகி அந்த ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு. ஆனா நம்ம திமுக காரங்களை நம்பவும் கூடாது, ஏன்னா அவங்க மிகப்பெரிய நடிப்புக்காரங்க, அவங்கள மாதிரி நடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லுவார்ல, ஐயோ இவங்களை நம்ப கூடாது, பெரிய நடிப்புக்காரங்கன்னு. இவர் சொன்னார்ல ஸ்டாலின், எனக்கு சொந்த வீடு கூட கிடையாதுங்க, கார் கூட கிடையாதுங்க, கையில 10,000 ரூபா தாங்க வச்சிருக்கேன்னு நடிப்பாங்க. அதை வச்சுக்கிட்டே ஊட்டிக்கு டூருக்கு போவாங்க, கொடைக்கானல் டூர் போவாங்க, லண்டன் டூர்லாம் போயிட்டு வருவாங்க. அதனால இவங்களை நம்ப கூடாது. ஆனாலும் இன்னைக்கு அவர் கேட்கிற அந்த மன்னிப்புன்னு வார்த்தைக்கு வார்த்தை, ஏன்னா திமுக காரங்க வாயில அந்த மன்னிப்புன்ற வார்த்தையெல்லாம் வராது. அவ்வளவு திமுரு அவங்களுக்கு. ஏன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் கூட விஜய் அவர்களை பத்தி பேசி தஞ்சாவூருக்கு விசாரிச்சுட்டு திருப்பி வந்து இதுல வந்து நிக்கிற ஏர்போர்ட்ல என்ன சொல்லிருக்கலாம், நான் அந்த அர்த்தத்துல பேசல, அப்படி ஏதாவது புரிஞ்சு கொள்ளப்பட்டா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அதை கூட அவர் சொல்லல, அதை பத்தியே பேசல. அவர் என்ன சொல்றாரு, நான் பேசுனது திரிச்சுட்டாங்க, கட் பண்ணி வெட்டி ஓட்டிட்டாங்க. எப்படி லைவ்ல எல்லாரும் ஏஐல போட்டு ஒரு வாயச மாதிரி பண்ணாங்களா? லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கு அடுத்து ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, அதுதான் உலகத்தரம் வாய்ந்த பதில். நான் வந்து கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டியோட இருக்கேன், என் மனைவியோட இருக்கேன். எல்லாரும் கல்யாணம்னா அவங்க மனைவி கூட தான் இருப்பாங்க, அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருப்பாங்க. இது எதுக்கு சொல்றாருன்னு புரியுதா? சிஎம் குத்துறாராம், நான் கல்யாணம் ஆகி என் மனைவியோட இருக்கேன். இல்ல, இதற்கு அது பதில் இல்லையே அப்படிங்கிற போல நீங்க அங்க என்ன பேசுறீங்க, மேடையில என்ன பேசுறீங்க? இல்ல, ஆனா அவரு சொன்னது வந்து வேற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆன மனைவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுதான் மனைவி கூட இருக்கேன் இப்ப நானு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு. அவருக்கு தெளிவா சொல்ல தெரியலங்கிறது தான். அதைத்தான் சொல்றேன். இது தேவையே இல்லைங்கிற நாங்க. இது எதற்கு நீங்க இதை ஒண்ணு சொல்லணும்? உங்ககிட்ட எதுக்காக விசாரணை கூட்டு போனாங்க? அந்த இடத்துல பேசுனீங்களா பேசலையா? ஒருவேளை நீங்க மேடையில அங்க கீழே இருக்க தொண்டர்கள் கத்தன ஜோஷ்ல பேசியிருந்தா கூட சரி, அந்த நேரத்துல ஏதோ பேசிட்டாங்க, அது யாரையாவது புண்பற்றி இருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க வந்து ராஜகுல திலகம், நீங்க வாரிசுகள், அதனால வருத்தப்படுறேன் அது கூட சொல்லல அவரு. நான் எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு அப்படியே பந்தாவா முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இவங்க மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க. இப்ப கூட இவர் ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு பாருங்க, இந்த சைதாப்பேட்டையில இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன கொடுமை! இதெல்லாம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு எல்லாம் 60 வருஷம் ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போடாதனால மாசுக்கு ஓட்டு போடாதனால மாசுபட்டு போச்சான். எப்பேற்பட்ட உத்தம சிகாமணி யார் அந்த சாருக்கு ஓட்டு போடாதனால இப்ப மக்களுக்கு நல்ல சாவு வராதான். சைதாப்பேட்டை மக்கள் ஏன் எந்திரிச்சு, நான் கேக்குறேன், சைதாப்பேட்டையில அத்தனை மக்கள் அங்க ரோட்ல தானே மேடை போட்டு பேசுறாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் ஏன் உனக்கு ஓட்டு போடலன்னா எங்களுக்கு சாவு நல்ல சாவு வராதா? என்ன நினைச்சிருக்க, இறங்கிய மேடை விட்டு கீழன்னு கேட்க முடியாது நம்ம மக்களால? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? பொது மேடையில தானே பேசுறாங்க, அவங்க ஒண்ணு இண்டோர் ஆடிட்டோரியம்ல பேசல. இப்போ பொதுமக்கள் இப்ப வரைக்கும் எங்க பயப்படுறீங்க? ஏன் கேள்வி? அதை வேற மேடையில ரொம்ப பெரிய ஜோக்ஸ் மாதிரி கை தட்டி சிரிக்கிறாங்க. இதே கோஷ்டி தான் 3 மாசத்துக்கு முன்னாடி போய் அக்கா ஓட்டு போட்டுருங்கக்கா, அண்ணன் ஓட்டு போட்டுருங்கண்ணே, ஜட்டி துவச்சிருந்தா ஜட்டியை புளிஞ்சு துவச்சு கசக்கி கொடுத்து, பாப்பாவுக்கு ஆய் போயிடுச்சுன்னா ஆய் கழுவி விட்டு ஓட்டு கேட்டீங்கல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி. அந்த மக்களுக்கு இன்னைக்கு நல்ல சாவு வராதான். எதுக்கு? இவங்களுக்கு ஓட்டு போடலன்னா. இப்ப எப்பேற்பட்ட நாடக கும்பல் இது! இந்த கும்பலை நீங்க ஓட்டு கேட்டு வந்தா கூட இப்படி இந்த எதிர்கட்சியில உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. இதுவே மிகப்பெரிய பாவம் இந்த தமிழக மக்கள் பண்ணது.
இந்த முன்னாடி பண்ண மாதிரி இந்த 90s ஒரு தடவை 2 சீட்டு 1 சீட்டு வந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி தொடச்சிருக்கணும் திமுக. இல்லாட்டி இவ்வளவு திமுர் இருந்தா நீங்க வந்து நல்ல சாவு வராதுன்னு சொல்லுவீங்களா மக்களை? அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு பொன்முடி வந்திருக்காரு அப்படின்னாலே இதுதான் நம்மளோட தர்மத்திற்கு கிடைச்ச வெற்றி. உமானந்தன் அம்மாவுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த கங்கை கொண்டான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிரியார் நான் வந்து பிரேயருக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஜெபக்கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு ஒரு 4 குழந்தைகளை, சிறு குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அவருக்கு மரண தண்டனை விதித்து, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இல்ல இதுல வந்து இன்னைக்குதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து FCRA அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது அவங்க எதிர்த்தாதும் அது முடியாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த பணம் எல்லாம் எங்க போகுது, கிறிஸ்டியானிட்டியோட பணம் எல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஆனா இதை மட்டும் தீர்க்கவே முடியலையே மத மாற்றம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல. அதாவது இங்க மக்களுக்கு வந்து, அதாவது இது 2 பக்கமுமே டிசைட் பண்ணணும். ஒரு விஷயம், மக்களோட இயலாமையை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து கல்வி கற்கிறதுக்கோ இல்லை எஜுகேஷனோ அல்லது வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு இல்லை கல்யாணம் இல்லை ஒரு வீடு, ஒரு ஏழ்மை, பொதுவாகவே ஏழ்மையா இருக்கிற மக்கள் தான் இவங்களோட டார்கெட். அடுத்ததான் இப்போ ஒரு கோஷ்டி என்ன கிளம்பிருக்காங்க, நான் சென்னையிலே பாக்குறேன், நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங், ஆண் பெண் 2 பேரும் வேலைக்கு போறாங்க, ஒர்க்கிங் விமன் அதிகமா இருந்தனால குழந்தைகளை பாத்துக்க முடியறது இல்ல. குறிப்பா சனி ஞாயிறு குழந்தைகளுக்கு லீவ் வந்துடுறப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சனிக்கிழமை ஜெபம் அப்படின்னு ஒண்ணு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ஜெபம்னு இயேசுவோடு வளருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுறது. கூட்டு போய் என்னன்னா, குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு ஸ்கூல் ரைம்ஸ் மாதிரியே இயேசுவை பத்தின பாடல் அந்த ரைம்ஸா சொல்லி கொடுக்கறது. அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூஸ் கொடுக்கறது, லஞ்சுக்கு பிரியாணி கொடுக்கறது, திருப்பி வீட்டுக்கு போறப்பே அந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா, அப்பா ஒரு நாள் பிள்ளை ஒரு இடத்துல எங்கேயோ இருக்குது, நம்மளால ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற இந்த பிள்ளைங்க மத்தியானம் வரைக்கும் பிரேயர் முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்போ சில பேருக்கு நம்ம முன்னாடி வந்து இந்த ரைஸ் பவுலும்பாங்க, அரிசி மூட்டைக்கு சோத்துக்கு மதம் மாறினவங்க அப்படின்னு சொல்லி ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, பஞ்சம், கடுமையான பஞ்சம் வந்தப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஆனப்போ இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு சாப்பாடு போடுறேன், உனக்கு அரிசி மூட்டை தருவேன், ஆனா நீ வந்து மதம் மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சில இருந்து பாத்தீங்கன்னா அரிசி மூட்டை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப எதிரில் வரவங்க வந்து எங்க அரிசி மூட்டை கொடுக்குறாங்கன்னா, சும்மாவே கொடுக்குறாங்க ஏம்பாங்க. சும்மா அரிசி மூட்டை கொடுக்குறாங்களா, எப்படி என்னன்னா, இல்ல நீ அதுக்கு வந்து மதம் மாறணும், நீ சிலுவை போட்டினா தான் உனக்கு தருவாங்க. இதை வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்க அம்மாச்சி வந்து எனக்கு சொல்லுவாங்க, எங்க அம்மாச்சி ஒரு 3ஆவது தான் படிச்சவங்க, அவங்களுக்கு பெரிய அந்த தர்மம் இது அதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்போ வந்து ரொம்ப கடுமையான ஒரு பஞ்சம் வந்துருச்சு, அரிசியே பார்க்க முடியாதான், அரிசி சோறுங்கிறது பணக்காரங்க தான் சாப்பிட முடியும், இந்த ராகி கூழு கம்பங்கூழு இப்படி இந்த கோதுமை, அதாவது கோதுமை நார்த்துல விளையும், நம்ம கோதுமை அப்பெல்லாம் எடுக்க மாட்டோம், ஆனா அந்த கோதுமையை அவங்க என்ன பண்ணுவாங்களா, கஞ்சியா காய்ச்சி கோதுமை கஞ்சி தான் சாப்பிடுவாங்களாம். அப்போ அந்த அரிசிங்கிறது வந்து அவ்வளவு ஒரு இதா இருக்குமா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஊர்ல ஒரு இடத்துல வந்து அரிசி மூட்டையை கொண்டாந்து 100 மூட்டை அது மாதிரி இறக்கிட்டு கூப்பிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க தேவனோட இணையறீங்களோ உங்களுக்கு அரிசி மூட்டை கொடுக்குறோம்னு சொல்லுவாங்களாம். அப்போ எல்லாரும் வந்து அரிசிக்கு இது பண்றவங்க, குழந்தை இல்ல மாமா அரிசி ஒரு குடும்பம் எனக்கு அப்படின்னு கேட்கறவங்க இது பண்ணுவாங்களாம். அப்ப எங்க அம்மா சில பேர் இருக்கப்ப, ஏங்க எங்களுக்கு இதுன்னா, இல்லங்க நீங்க வந்து உங்க சாமியை கும்பிடக்கூடாது, நீங்க அப்ப வந்து சிலுவை போட்டீங்கன்னா உங்களுக்கு அரிசி தரோம் அப்படின்னோன்னா, இவங்க எல்லாம் பேய் மாதிரி சாமி கும்பிடுறவங்க, டெய்லி அந்த விபூதி வைக்கல அப்படின்னா தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அப்புறம் ஐயோ இந்த அரிசி சோத்துக்காக நாங்க எப்படி மாறினோம்னா, எங்க சாமி எங்களை குலசாமி எங்களை மன்னிக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி அரிசி முட்டையெல்லாம் கொடுத்து வந்து மாறுங்கன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு போனவங்க நிறைய பேர் போகாம வேணாம் போடா அரிசி சோத்துக்காக எவ்வளவு போய் மாறுவானா, இது எதுக்குடா நம்ம சாமியை கும்பிடாமன்னு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு. அப்போ இது பாருங்க, இது உளவியல் ரீதியா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல இப்ப நமக்கு 5 குழந்தை, அப்பெல்லாம் 5 குழந்தை 6 குழந்தை இருக்கிற வீடெல்லாம் இருக்கு. 5 குழந்தைங்க அம்மா 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 பசிக்குதுங்கும் பொழுது அந்த அம்மா எனக்கு 5 பிள்ளைக்கு அரிசி சோறு போடணும்னு நினைப்பாளா, இல்ல நான் என்ன இப்போ நான் போய் சாமியை போய் இங்கிட்ட விபூதி பட்டை போட்டா என்ன, சிலுவை போட்டா என்ன அப்படின்னு மாறினவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அதற்கப்புறம் அவங்க அடையிற மன உளைச்சல் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த குலதெய்வ வழிபாடு, இவங்க சிவன் கோயில் பெருமா இவங்க டார்கெட்டே கிடையாது, குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுமாங்க முதல் டார்கெட். இன்னைக்கு நம்மளோட முன்னோர்களோட இதுபடி நம்ம குலதெய்வத்தை கும்பிடாம எந்த விஷயமே, குழந்தைக்கு காது குத்துறது, மொட்டை எடுக்கிறது, முதல்ல வீட்டுல செய்யற நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம குலதெய்வத்தை வழிபட்டு தான் செய்வாங்க. அவங்க கடுமையான மன உளைச்சல் காலம். மதம் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா இன்னைக்கு குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இவங்க பண்றாங்கம்மா. நீங்க இந்த ஃபாதர்கள் பண்ற அநியாயம், இந்த பாதிரியார் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த பாதிரியார்களே இதை பத்தி வெளிப்படையா கொண்டு வராங்க. ஏன்னா இந்த பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்கறதுக்கு இது பண்றாங்களா. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த பெண்கள் அவங்க எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு, ஆனா அந்த செவுத்தை தாண்டி அவர் அதை மறந்துடணுங்கிறத அவங்க இது பண்றாங்க. எத்தனை பேர் அதை மறப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னோட மைனஸை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அந்த மைனஸை வச்சு நீங்க என்னை பிளாக்மெயில் பண்ண மாட்டீங்களா?
இது எவ்வளவு பெரிய தப்பு. நாம என்ன பண்றோம் இந்து தர்மத்துல, நேரா போய் சாமி கிட்ட தான் சொல்லுவோம். யாரும் நம்ம பூசாரி கிட்ட போய் சொல்றது இல்ல. நம்ம நேரா சாமி கிட்ட தான் போய் நிப்போம். சாமி நான் இதை பண்ணிட்டேன் சாமி, மன்னிச்சிரு, இனிமே எனக்கு நான் அதை செய்யக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட தான் நம்மளோட முறையீடு. நமக்கும் கடவுளுக்கு நடுவுல நம்ம யாரையும் வச்சுக்கிறது கிடையாது. ஆனா இந்த தர்மத்திலயும் நிறைய ஆதீனங்கள், மடாதிபதிகள், குருமார்கள் இருக்காங்க. எந்த குருமார்களும் நீ என்ன தப்பு பண்ணியோ என்கிட்ட வந்து சொல்றதே கிடையாது. எல்லா குருமார்களும் இந்து மதத்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணிருக்கியோ நடந்து முடிஞ்சது, இனி அந்த தப்பை செய்யாத, நீ செஞ்சதை இறைவனோட பாதத்துல வச்சுட்டு இனி நல்லது செய், இனி தப்பு செஞ்சீங்கன்னா நிச்சயம் தண்டனை உண்டு. அப்படிதான் நம்ம தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாராவது வந்து வாங்க என்னென்ன தப்பு செஞ்சீங்களா என்கிட்ட சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நான் உனக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்தேன்னா அந்த தப்புல இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிரும்னா, இங்கதான் நிறைய பெண்கள், குடும்ப பெண்கள் லாக் ஆகுறாங்க. அப்ப இந்த பெண்களோட மைனஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க அந்த பிள்ளைங்களை பிளாக்மெயில் பண்ணி, இது எவ்வளவு விஷயங்கள் கேரளால கன்னியாஸ்திரிகளே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஃபாதர்கள்லாம் வந்து எங்களை வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு எத்தனை மீடியாக்கள் இங்க எடுத்து பேசினாங்க. இன்னைக்கு இதையே ஒரு பிரேமானந்தா சுவாமியை பத்தி இங்க என்னென்ன பேசினாங்க, நித்யானந்தா சுவாமி என்னென்ன பேசினாங்க, இங்க ஒரு சத்குரு வந்து ஜக்கி வாசுதேவ் அவர்களை பத்தி என்னென்ன பேசினாங்க, ஈஷாலா அதை பண்றாங்களா இதை பண்றாங்களா, எரிச்சு உள்ளே புதைச்சிடுறாங்களா, என்னடா உங்க கற்பனை. நித்யானந்தா சுவாமி மேல இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதா? கொடுக்கல இல்ல. ஆனா நீங்க என்னென்ன அநியாயம் பண்ணீங்க சன் டிவில போட்டு அவங்களை ஆசிரமத்துல இருந்து அடிச்சு துரத்துனீங்கல்ல. ஏன் ஒரு ஃபாதரியார் மேல நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஒரு ஃபாதரியாருக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த ஃபாதருக்கு எத்தனை மீடியா அதை எடுத்து டிபேட் பண்றீங்க? ஏன் நீங்க அப்ப பேசுங்க. ஏன்டா நீங்க வந்து ஒரு ஃபாதர்னு உங்களை கொண்டு நாங்க உட்கார வச்சிருக்கோம், உங்களை நாங்க கடவுளுக்கு ஈக்குவலா வச்சு பாவ மன்னிப்பு உங்ககிட்ட கேட்கறோம். அப்ப எங்க வீட்டு பச்சை குழந்தை 4 குழந்தைய கூட்டிட்டு போய் நீ இந்த மாதிரி வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்க, நீங்க மரண தண்டனை ஒவ்வொரு குழந்தைக்கு 10 லட்சம் கொடுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்படின்னா இதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இதே இந்து மதத்துல வந்து ஏதோ ஒரு சாமியார் ஒண்ணு பண்ணிட்டா நேரம் எல்லாம் கிளம்பி ஓடியாந்துருவாங்க. எல்லாரும் புரட்சி போராளிகள் கிளம்பி வந்துருவாங்க. எங்க போனானுங்க அந்த பெண்ணுரிமை போராளிகள்? இவங்க எல்லாம் எங்க போனாங்க? அப்போ இவங்களோட டார்கெட் என்னன்னா, இங்க தாக்கப்பட வேண்டியது இந்து தர்மம், இங்க இந்துக்கள் இருக்கக்கூடாது, மதம் மாத்தணும். அப்ப அந்த மதம் மாத்துறதுல இங்க கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ல ஏதோ தப்பு நடந்தா கூட வெளியில சொல்லிக்க கூடாது, அதை அப்படியே மூடி மறைச்சிடணும் அப்படிங்கிறது. இப்ப இந்த FCRA கூட இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, FCRA மூலமா தான் இவங்களுக்கு கோடி கோடி கோடியா பணம் வருது. நான் சொன்னோம்ல அரிசி முட்டான்னு, 100 அரிசி முட்டை வாங்க காசு வரும். அப்ப அரிசி பஞ்சமா இருந்த காலத்துல. அப்ப இதே மாதிரி இப்ப பாருங்க, நீங்க எங்க வேணா பாருங்க, நம்ம கோவில்கள்ல விளக்கேத்தாம பால் அடைஞ்சு எத்தனை ஆயிரம் கோயில்கள் இருக்கு. எங்கேயாவது ஒரு சர்ச்சு பால் அடைஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? பல டைல்ஸ் போட்டு மார்பிள்ஸ் போட்டு அப்படி இது பண்றாங்க. உள்ள வரவங்களுக்கு ஜூஸ் தான், பிரியாணி தான். இப்ப இன்னைக்கு டாக்ஸில இன்னைக்கு வரப்போ ஒருத்தர் பேசுறப்ப சொல்றாரு, அவர் கன்னியாகுமரிக்காரன். அவர் சொல்றாரு, என்ன மேடம் இந்த FCRA பத்தி என்ன மேடம்னாரு. எப்படின்னா உங்களுக்கு FCRA பத்தி தெரியுது மேடம்? கண்டிப்பா வரணும் மேடம், இந்த ஊர் சைட்ல எல்லாம் அநியாயம் பண்றாங்க மேடம், வாரம் அவருக்கு வந்தா மீன் குழம்பு கண்டிப்பா போடும். ஓ இந்த ஏரியால பிரியாணி, அங்க மீன் குழம்பா, மீன் குழம்பு போட்டா தின்னுட்டு மதம் மாறிடுவானுங்கன்னு பேசுறாங்க மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்ககிட்ட எல்லாம் காசு இருக்கிறதுனால தானே மேடம் இப்படி பண்றாங்கன்னு டாக்ஸி டிரைவர் என்ன சொல்றாரு. எனக்கு உண்மையுமே ஆச்சரியமாச்சு, அங்கெல்லாம் மீன் பிரியாணி போடுறாங்களா, மீன் கறி, மீன் குழம்பு போடுறாங்களா ஸ்பெஷல்? அப்படியா? அதனால அங்க வந்து ஆமா மேடம் மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் கண்டாய போடணுங்கிறாங்க. என்ன இங்கெல்லாம் பிரியாணி கொடுக்குறாங்கண்ணா, கறி பிரியாணி, அங்கெல்லாம் பிரியாணி மதிக்க மாட்டாங்க மேடம். அப்போ வர்றவங்களுக்கு எல்லாம் பிரியாணி போடலாமா, மீன் குழம்பு கொடுக்கலாமா, மீன் வறுவல் கொடுக்கலாமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா எத்தனை லட்சம் வேணும், உன் பிள்ளைக்கு படிப்புக்கு வேணுமா எத்தனை லட்சம் வேணும், இதெல்லாம் பண்றாங்க. நாங்க தென்காசியில ஃபீல்டு ஒர்க்குக்கு போனோம்போது அங்க வந்து ஒரு லேடி சொல்லுது, நான் கூலி வேலைக்கு போயிட்டு வரேன், என் பிள்ளைக்கு வந்து காலேஜ் ஃபீஸுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கேட்கறாங்க, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. சரிங்க நாங்க அந்த மாவட்ட தலைவர்கிட்ட பேசுறோம், என்னன்னு பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க பணம் கட்டணும், அப்படி இல்லைன்னா அவ ஸ்கூல் படிச்ச ஃபாதர் வந்து எங்களை பார்த்துட்டு போயிருக்காரு, அவர் வந்து 1.5 லட்சம் கட்டுறேங்கிறாரு, ஆனா எங்களை வந்து குடும்பத்தோட வந்து நாங்க வந்து கிறிஸ்தவங்களா மாறிடணும்னு சொல்றாரு, எங்களுக்கு நீங்க இந்த ஒரு வாரத்தை கொடுக்கணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது, நாங்க மாறிடுவோம் குடும்பத்தோட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி எத்தனை பேர்? அப்ப நீங்க இந்த மாதிரி டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி பண்றீங்கன்னா இதுக்கான பணம் எங்க இருந்து வருது? நீங்க என்ன சொல்றீங்க, நான் குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பேன்னு தான் ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வாங்குறீங்க, ஆனா கல்வி கொடுக்கறதுல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இக்கு வச்சு அவங்கள மதமாத்துறீங்க. கண்டிப்பா. அப்போ அதுக்காக தான் FCRA நீ என்ன செய்யறியோ அதை தான் செய்யணும், மாத்தி செய்யக்கூடாதுன்னா குய்யோ முய்யோன்னு கதறாங்க. இதுல வேற சிறுபான்மையினர்களை வந்து டார்கெட் பண்றாங்க. ஈஷா இருக்குல்ல, ஈஷா ட்ரஸ்ட் தானே, அவங்க FCRA வரமாட்டாங்களா? இவர் ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங் இருக்காருல்ல, இவர் பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர்ஜி, அவங்க எல்லாம் ட்ரஸ்ட் தானே, அவங்க FCRA வரமாட்டாங்களா? சத்யசாய்பாபா ட்ரஸ்ட் இருக்குல்ல, அவங்க FCRA வரமாட்டாங்களா? இவங்க எல்லாரும் FCRA வராங்கல்ல. இவர் பதஞ்சலின்னு ஒண்ணு வச்சுட்டு ஒருத்தர் சாமியார் எதுக்கியா வந்து பொருள்லாம் விற்கிறாரு அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த சாமியாருக்கு என்னடா எல்லாத்துலயும் கலப்படம் பண்றாங்களே, ஒரு தலையில தைக்கிற சீயகால கூட கலப்படம் பண்ணி அதை இந்த விலை விற்கிறாங்களே, அதை நம்ம மக்களுக்கு ஒரு நியாயமான விலையில கம்மியான விலையில தரமான பொருளை கொடுக்கலான்னு வந்ததுக்கு இவங்க டைலாக், சாமியாருக்கு என்னத்துக்கு கார்பரேட் பிசினஸ் அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அந்த பதஞ்சலி ட்ரஸ்ட் எல்லாம் FCRA தான் வருது. இவங்கெல்லாம் யாராவது கதறி பாத்தீங்களா? இப்ப இவங்களுக்கெல்லாம் மட்டும் அந்த FCRA
இந்து என்ஜிஓக்களுக்கு இந்த ரூல்ஸு, இஸ்லாமிய என்ஜிஓக்களுக்கு இந்த ரூல்ஸு, கிறிஸ்துவ என்ஜிஓக்களுக்கு இந்த ரூல்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து என்ஜிஓக்களும் யாரெல்லாம் ஃபாரின் ஃபண்ட் வாங்குறாங்களோ அத்தனை பேரும் இந்த ரூல்ஸுக்குள்ள வருவ. யார் யாரெல்லாம் இல்லீகலா அந்த பணத்தை யூஸ் பண்றியோ அவனுக்கு பிரச்சனைனா யாரெல்லாம் கதறாப்போ? அப்ப யாரெல்லாம் இல்லீகலா அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் கதறாங்க. அப்ப நீங்க வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த எலிங்க சுண்டலிங்க நிறைய இருக்கிறதுல அந்த புகை முடித்த படத்தை புத்து புத்துன்னு வெளியே விடாரு பாருங்க, அந்த மாதிரி இப்ப எல்லாம் வெளியே ஓடியாடுறாங்க. நிச்சயமா இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அரிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இலவசம்னு சொல்லி மக்களை கேவலப்படுத்தாதீங்க. அது அவங்களோட உரிமை. இலவசமா உங்ககிட்ட ஒண்ணு வந்து கெஞ்சல, அது அவங்களோட உரிமை. கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த கொடுக்க வேண்டிய கடமையை நீங்க ஒருத்தராவது ஒரு எம்எல்ஏவாவது இங்க இருந்து ரேஷன் அரிசி சாப்பிடுறீங்களா? யாருமே, நான் முதற்கொண்டு யாருமே இங்க சாப்பிடுறது கிடையாது. நான் சின்ன வயசுல சாப்பிட்டேன், ஆனா இப்ப யாரும் சாப்பிடுறது கிடையாது. உரிமைக்கு நம்மளோட கடமை அது நல்லதா கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்ல பலத்தை அடி கொடுத்து பேசி இருக்கிறாரு. இவர் என்னங்க சொல்றது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுதே அதை இலவசங்கிறத மாத்திட்டு விலை இல்லான்னு மாத்திட்டாங்க. விலை இல்லா மடிக்கணினி, விலை இல்லாங்கிறத தான் அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க. இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பேசிட்டு இருக்குது. அதே போல விஜய் அவர்கள் வந்து இப்போ எலெக்ஷன் முன்னாடி என்ன பேசினாரு, இலவசங்களை ஒழிக்கணும், இலவசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரா? அடுத்தது மூணாவது, மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த ரேஷன் அரிசி அப்படின்னா இதுல மெயினா நீங்க பார்க்கணும், ரேஷன் அரிசிக்கா நீங்க இன்னைக்கு கடையில வாங்குறீங்கல்ல, அந்த நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அரிசி வாங்குறீங்கல்ல, அந்த அரிசிக்கான நெல்லும் ரேஷன் அரிசிக்கான நெல்லும் ஒரே நெல்லு தான். இதுக்குன்னு தனியா ஒரு லோ குவாலிட்டில எல்லாம் விளைவிக்கிறது இல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரேஷன் அரிசிக்குன்னு எடுத்துட்டு போற நெல் இருக்கு பாருங்க, அதை கொண்டு போய் எங்கேயாவது போட்டு வச்சிருவாங்க. போட்டு வச்சு அதை மாச கணக்குல பூசணம் பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை அவிச்சு அதுக்கப்புறம் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது கலரே இந்த கலர்லாம் வருது. அப்ப என்னன்னா உங்களுக்கு ஏழைங்க சாப்பிட போறது அது எப்படி இருந்தா என்ன? இதே பணக்காரன் வீட்டுக்கு போற அரிசி கலர் ஒண்ணு மாதிரி இருந்தா ஒரு கல் இருந்துச்சுன்னா அவன் தூக்கி மூஞ்சில அடிச்சிருவான். அப்போ கொள்முதல் பண்ற அரிசி அதே தான், அதே விலையை தான் அரசு கொடுக்குது. அப்ப இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள்ல இருந்து அதை கொள்முதல் பண்றவங்கல இருந்து எல்லாருக்கும் அலட்சியம். அடுத்து இவர் வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கறது என் கடமை அப்படின்னு பேசுறாங்களே. இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் கார் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நெல்லை வந்து இன்னை வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு குடோன் கட்ட முடியல. இப்ப பட்ஜெட்ல கூட என்ன ஒதுக்கி இருக்கீங்க, தார்பாய், எல்லாரும் முக்காடு போட்டு உட்காந்துக்கோங்கடான்னு தார்பாய் போட்டு 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த கார் வாங்குறதுக்கு எத்தனை 1000 கோடி செலவாகும்? இதுல வேற ஒருத்தவங்க வந்து 56 கோடின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடிகள் வருமா ஒரு வருஷத்துக்கு? ஏமா காரே கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் என்ன ஆச்சு? வருஷம் மாசம் ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் மெயின்டெனன்ஸ். அப்ப அத்தனை பேத்துக்கு என்ன ஆச்சு? இப்போ ஒரு வருஷத்துக்கு எங்க போகுது? ஆனா நீங்க நெல்லு மூட்டைக்கு குடோனு 4 பக்கம் ஒத்தக்கல்லு சவுரை எழுப்பி மேல ஒரு ஹாஸ்பிட்டாஸை போட்டா குடோனு, அது கட்டுறதுக்கு நிதி லேது. ஆனா எம்எல்ஏக்களுக்கு காரு, மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் தேவையா? இது எல்லாமே அதிகாரிகளுடைய ஒரு அலட்சியத்தினாலதான், இந்த அரசு அதிகாரிகளுடைய பிடியில தான் இது செயல்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல நான் கேக்குறேன், இது சாமானியமா வீட்டுல இப்ப பட்ஜெட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அம்மா போடுற பட்ஜெட்னா வீட்டுல எதெல்லாம் முக்கியமான செலவு பண்ணுவாங்க. இப்ப நம்ம காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பா கொண்டு வந்து 10,000 சம்பளத்தை கொடுத்தாருன்னா முதல்ல 10,000க்கு அரிசி, பருப்பு, புளி, மிளகாய், எண்ணெய் இதை போடுவாங்களா? லிப்ஸ்டிக்கு 4 குர்த்திஸ், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேர் கிளிப்பு, எனக்கு பியூட்டி பார்லருக்கு ஒரு 5000 ரூபாய் முடிஞ்சு சம்பளம் அப்படின்னா இழுத்து வச்சு மொத்துவமா இல்லைங்க? சோத்துக்கே வழி இல்ல, உனக்கு என்ன குர்த்தி, காஸ்மெட்டிக்ஸ், பார்லருக்கு நீ எடுத்து வைக்கிற? சொல்லுவோமா இல்லையா? முதல்வர் என்ன சொன்னாரு, நிதி அறிக்கை இப்போ நிதிநிலை இது பண்றப்போ, பட்ஜெட் இது பண்ணும்போ, அங்க கடுமையான நிதி நெருக்கடியில இருக்கிறோம், திமுக தொடச்சு வச்சுட்டு போயிருச்சு. அதுதான் எங்களுக்கே தெரியுமே. அவங்க 10 லட்சம் கோடி கடன்ல வச்சுட்டு போனாங்க. நீங்க வந்து இந்த ஒரு லட்சத்தி 1.22 லட்சம் கோடி வந்து இவங்க கடன் வாங்கிட்டாங்க. இப்ப வந்து இந்த லட்சணத்துல நீங்க இப்ப இதுக்கு எதுக்கு நீங்க வந்து காரு கொடுக்கலன்னு உங்களை யார் அடிச்சா? இதுல நான் என்ன கேக்குறேன், தாவேக்கால சில பேர் ரொம்ப ஏழைகளும் சில பேர் வராங்கன்னா உங்க கட்சி நிதியில இருந்து கொடுங்க சார். இல்ல உங்கள்ட்ட காசு இல்லையா, உங்க சொந்த காசுல இருந்து கொடுங்க. சரி, நான் ஏன் சொந்த காசுல கொடுக்கணும்னா உங்க கட்சி நிதி இருக்குல்ல, அதுல இருந்து உங்க தாவேக்கால எந்தெந்த எம்எல்ஏக்கு கார் இல்லையோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. இந்த லீமா ரோசக்காலாம் லால்குடியில வேலை பார்த்தாங்கல்ல, யார் யார் வேலை பார்த்தாங்களோ 50 பேருக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு ஃபார்ச்சுனர் கார் கொடுத்தாங்க. அந்த அக்கா அப்படியே 10-15 ஃபார்ச்சுனர் கார் நின்னுச்சு. அந்த அக்கால சிரிக்க மாட்டாங்க, ஹே சின்ன பசங்களா, நான் எனக்கு கட்சி வேலை பார்த்தவங்களுக்கே 40 லட்சம் ரூபாய்க்கு ஃபார்ச்சுனர் கார் கொடுத்தேன், நீங்க எனக்கு கார் கொடுக்குறீங்களா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள்லாம் ஏழைகளா? இந்த பிரபு சொல்லுவாங்கல்ல, கவுண்டமணி, வாங்க ஏழைகளா, பரம ஏழைகளா வாங்க அப்படின்னு. பிரபு இல்ல, ஆமா நாங்களும் ஏழைகள் தான். அந்த மாதிரி பின்னாடி ஒருத்தர் எடுத்தது சபரி ஐங்கரன், நான் பஸ் ட்ரெயின் ஏறி, ட்ரெயின்ல இருந்து இறங்கி பஸ் ஏறி, பஸ்ல இருந்து ஆட்டோ ஏறி, அதுக்கப்புறம் அங்க பிரச்சனமா உருண்டு சட்ட
என்ன பில்டப். எப்பா நீங்க திமுக காரங்களா தூக்கி தின்றுவீங்க போல இருக்கே. விஜய அது இதாய் பாக்குறாரு. யார் யாவன் திரும்பி திரும்பி பாக்குறாரு விஜய. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா கஷ்டப்பட்டு திரும்பி அத சொல்லுவாங்கல்ல இதுல, ஏமா யாருமா நீ வந்தோடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் போடுறிய, யாருமா திரும்பி பார்க்க வைத்த திரும்பி பார்க்க வச்சாருல. அவரோட சொத்து கணக்கெல்லாம் எடுத்து விட்டாங்களா? இப்போ அவர்கிட்ட சொந்தமா கார் இருக்கு, கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு சொத்து இருக்கு. போன மாசம் தான் டிஃபெண்டர் வாங்கி இருக்காரு. எங்களால பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? இன்னைக்கு எதை எடுத்தாலும் கூகுள்ல தட்டி வந்துருது. இவங்க என்ன தாத்தா காலத்து திமுக இருந்த மாதிரி நாங்கள் வறுமையில் வாடுகிறோம், நாங்கள் அதை பண்றோம் மேடையில ஏறி பேசிட்டு இங்கிட்ட வந்து இதுல போவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு எதா இருந்தாலும் கூகுள்ல தட்டினா வந்துருது. இன்னைக்கு பேசுறவங்க டேட்டாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. அதுல இன்னொருத்தர் எடுத்து முதல்வர் அவர்கள் கொடுத்தாலும் கொடுக்குறீங்க, ஒரு இனோவா காரா கொடுங்க, என்னமோ அவங்க 5 பென்ஸ் இருக்கியான்னு எடுத்து விடுறாங்க. எது 5 பென்ஸா? ஓ என்னகையா நடக்குதுங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் எத்தனை ஹம்மர் கார் வச்சிருக்கிறாரு, அவருக்கு நீங்க என்ன காரை கொடுப்பீங்க? இதெல்லாம் தேவையா? விஜய் அவர்கள்கிட்ட எவ்வளவு கார் கலெக்ஷன் இருக்கு. விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு கார் வந்து ஒரு ஹை குவாலிட்டி இம்போர்ட்டட் கார் வாங்குறதுல ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு காரை பார்த்துட்டாவே அவர் அதை வாங்குவாரு, அதை ஓட்டியும் பார்ப்பாரு, அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ இது தேவையான விஷயமா? நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு சர்வே எடுத்து யாருக்கு கார் இல்லையோ எம்எல்ஏக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறா. பாவம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயாக்கான கொடுக்கலாம், ஏன்னா அவர்லாம் காரே இல்லாதவர். அந்த மாதிரி ஏதோ கணக்குலையாவது கார் இல்லைன்னு காட்டுறவங்களுக்கு ஒரு காரை கொடுங்கயா அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவர் எம்எல்ஏ இல்ல, என்ன இப்ப அவர் எம்எல்ஏவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி பொய் கணக்கு காட்டின ஏதாவது ஒரு கோஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வேணா கொடுக்கலாம். இது இப்ப தேவையான்னு நான் கேட்கிறேன். இப்போ நீங்க விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேன்னீங்கல்ல, 50% தான் பண்ணுவேன், 50,000 தான் பண்ணுவேன், 70,000 பண்ணுவேன்னு விவசாயிகளுக்கு உட்காந்து நீங்க வந்து இது பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இங்க எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையா? அதுக்கு மாசம் 1 லட்ச ரூபாய் மெயின்டெனன்ஸ் தேவையா? அப்போ எது தேவை அப்படிங்கறத பிரியாரிட்டி கொடுக்கறதுல இங்க விஜய் அரசு வந்து தவறி போகுதா? ஆனா நீங்க வாய்க்கிலேயே பேசுறதெல்லாம் என்ன, இலவசம் சொல்லக்கூடாது, அது அவங்களோட உரிமை, அவங்களோட கடமை. ரேஷன் அரிசி மஞ்சள் கலர்ல இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு, ஆனா நெல்லு கொள்முதல் பண்றதுக்கு இந்த இப்ப பாருங்க இன்னைக்கு நியூஸ் கிட்டத்தட்ட 6000 மூட்டைக்கு மேல நனைஞ்சு போயிருச்சு. அப்படி இதேதான் கதை. திமுகலையும் இதே கதை தான், உங்ககிட்ட இதே கதை தான். தார்பாய் நீங்க ஒரு சிம்பிளா சொல்லுங்க, நான் என் வீட்டுல ஒரு வத்தல் வடகம் போட்டு ஒரு மூட்டையில கட்டி வச்சிருக்கேன், கொண்டு வந்து ஒரு கட்டடத்துக்குள்ள வச்சா பாதுகாப்பா இருக்குமா, நான் மேல ஒரு தார்பாய் போட்டு வச்சா பாதுகாப்பா இருக்குமா? தார்பாய் போட்டா ரொம்ப காத்து அடிச்சு இது பண்ணுச்சுன்னா தூக்கிடும், அவ்வளவுதான், மழை ஃபுல்லா அடிச்சு. இன்னொன்னு அந்த ஈரநப்பு படுத்தாலே அந்த நெல் மூட்டை தாயிரும். நெல்ல மூட்டைக்கு குடோன்னு கட்ட முடியலையாங்க உங்களால? எனக்கு என்ன குடோன்னா நீங்க என்ன அப்படியே இந்த தாஜ்மஹால் மாதிரி டைல்ஸ் பதிச்சு அப்படியே பளபளன்னு கட்ட போறீங்க? இல்ல, அவரோட ஆபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல 5 கோடி செலவான நாமக்கல் கவிஞர் இதுக்கு மாளிகைக்கு மாத்துறாங்க. 5 கோடி முதல்வர் அறைக்கு மட்டுமே 5 கோடி, வேற முதல்லாம் வரல, முதல்வர் இதுக்கு மட்டுமே 5 கோடி. ஆனா இவர் என்ன பண்றாரு, மக்கள் பணத்தை 1 ரூபா தொடமாட்டேன், எனக்கு தேவையில்லைன்ட்டாரு எங்க முதல்வர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இந்த 5 கோடி யாரோட காசு? அவர் கை காசுல இருந்து போடுறாரா, கட்சி நிதியில இருந்து வருதா? இல்ல, அதுவும் இப்ப முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சுங்கிறாங்க, டெண்டரே இப்பதான் விடுறாங்களாம். அது 1 செப்டம்பர் தான் ஓபன் ஆகுதான். இல்ல 1 செப்டம்பர் ஓபன் ஆகிற டெண்டருக்கு எப்படி முக்காவாசி வேலையை முடிச்சிங்க? இது எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரீசெண்டா ஒரு கால்பந்து வீரர் பாத்தீங்களா, கல்யாணம் அது 5 புள்ள பெத்துட்டு அப்புறம் இப்பதான் கல்யாணம் பண்றாரு. அந்த ஃபாரின் கல்ச்சர் அது, அவங்க தப்பு கிடையாது. அந்த மாதிரி முக்காவாசி வேலையை முடிச்சுட்டு இப்பதான் டெண்டர் விடுறீங்களா நீங்க? இல்ல அப்ப எங்களை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி இருக்கா? கேட்டா நாங்கள் தூய சக்தி, ஊழல்லாம் இருந்தா மாட்டேன். அப்ப இந்த டெண்டர்ல இதுக்கு பேர் ஊழல் தானே. அப்ப உங்களுக்கு வேணுங்கிறவனுக்கு யாருக்கோ முன்னாடியே கொடுத்து வேலையை ஆரம்பிச்சு விட்டுது, அதுக்கப்புறம் டெண்டர் போட்டா அப்ப டெண்டரை வேற யாரோ எடுக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்ப வேற யாரோ எடுக்க முடியாது, யார் இங்க வேலை பாக்குறவங்களோ அவங்க. அப்ப அதுக்கு பேரு டெண்டரா? டெண்டர்னா என்ன? அந்த டெண்டருக்கு உண்டான மரியாதை போச்சையா அவங்களாலங்கிற மாதிரி இவன் என்ன பண்றா. அதுல வேற ஒரு புசியா இருந்தவர்கள் வந்து பேசுறாரு, இங்கெல்லாம் எதுவுமே அப்படிலாம் கிடையாது, யாருக்கு டெண்டர் விடுறாங்கன்னே எங்களுக்கு தெரியாதுங்கிறாரு. அதுவே தெரியாம நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க? அமைச்சர் அமைச்சர்னு வச்சுக்கோங்க, எம்எல்ஏ தானே முதல்ல. அந்தந்த எம்எல்ஏ அந்தந்த தொகுதிக்கு வந்து எங்களோட தொகுதியில ஏதோ ஒரு வேலைன்னா அதுக்கு ஒரு டெண்டர் விட்டா யாருக்கு டெண்டர் போகுதுன்னே அவங்களுக்கு தெரியலையா, அவ்வளவு ஓப்பனா இருக்கிறாங்களாம். யாரு கம்மியா கொடுக்குறீங்களோ எடுத்து அது பாட்டுக்கு வேலை நடந்துட்டு இருக்குதான். என்னென்ன கதை விடுறீங்க நீங்க?